தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் பேச போறது எக்ஸாக்டா அதுக்கு ரிலவெண்டா இருக்காது. ஒரு நிமிஷம். அதனால இந்த வீடியோல இருந்து போயிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எப்படி ரிச் ஆகணும்ன்றத நான் சொல்லிக் கொடுக்க போறதில்ல. என்னால சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. ஆனா எப்படி ரிச்சரா ஆகிட்டதுக்கு அப்புறம் ஆர்எல்ஸ் உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஆர்எல்ஸ் உங்ககிட்ட இருக்க காசை எப்படி ஒழுங்கா செலவு பண்றோம் அப்படின்றத இதுல நான் சொல்லித்தரேன். சொல்லித்தரேன்னு சொல்ல முடியாது. நான் படிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு பெரியவர் எப்படி அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக செத்து போகும்போது ஒரு பணக்காரனாக செத்து போனார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் அதே டைமில் வாழ்ந்த இன்னொரு ரிச்சர்ட் ஃபஸ்கோன் அப்படின்ற மிகப்பெரிய பணக்காரன் ஒரு ஏழையாக ஒரு பேங்க்ரப்சியோடு செத்து போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு கிரீடு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. எஸ், காசு சம்பாதிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். பட் ஆனால் சம்பாரித்த காசை செலவு பண்ணுறதுல தான் இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பை நம்மளும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கை நீங்கள் படிக்கலன்னா கண்டிப்பாக படிங்க. அது கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட், யுவர் தாட் அபவுட் யுவர் மணி அண்ட் தென் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றும். நானும் இது வரைக்கும் அவ்வளோவா செல்ஃப் ஹெல்ப் புக் படித்ததே கிடையாது. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் நான் முழுசாக முடிச்சது வந்து சைக்காலஜி ஆஃப் மணி தான். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்பெண்டிங் பேட்டர்னில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் இந்த புக்கை படிக்கல அப்படின்னா அதில் இருக்கிற சில விஷயங்களை ஜஸ்ட்டாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா லக் அண்ட் ரிஸ்க்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். என்னடா லக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இந்த புக்கில் அதான் சொல்லியிருக்காங்க. லக் ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஒருத்தவங்களோட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதுனால மட்டுமே அவங்க கண்டிப்பாக திறமைசாலியாக இருப்பாங்க அப்படின்னும் கிடையாது. ஒருத்தன் தோத்துட்டான் அப்படின்றதுனால அவன் ஹார்ட் ஒர்க்கே பண்ணலை அப்படின்றதும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்குமே லக் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒருத்தனுக்கு நல்ல விதமாக, ஒருத்தனுக்கு கெட்ட விதமாக. அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் டேலண்ட்டே இல்லாமல் லக் மட்டும் இருந்தால் மேலே வந்துடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் மேலே வர்றதுக்கு கொஞ்சோண்டு லக் எல்லாருக்குமே தேவைப்படுது. நெக்ஸ்ட், ரிஸ்க்கை நீங்கள் மதிக்கிறது ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் இன் லக், கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க்கையும் மதிச்சாகணும். ரிஸ்க் மேலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கணும். ஏன்னா எவன் ஒருத்தர் ரிஸ்க் பார்த்து பயப்படுறானோ அவன் கண்டிப்பாக கேமில் ரொம்ப நேரம் இருப்பான், ரொம்ப லாங்கராக ஸ்டே பண்ணுவான் அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை உங்களுக்கு ரிஸ்க் பற்றி பயம் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை ரொம்ப ஈஸியாக வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போகிறதுக்கான ஆர்எல்ஸ் உங்களோட மணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்குது. அதுதான் நம்மளோட தமிழில் சொல்லுவாங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாத அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம், லக் வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே டைமில் உங்களோட வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கும் லக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தன் இப்போது என்னோட 100% இது என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறான், இல்லைன்னா நான் தான் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே என்னை தாண்டி கிடையாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கும் போது கண்டிப்பாக அவனுக்கு தற்புகழ்ச்சி, தலைகணம் இது எல்லாமே வரும் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்தால் தோற்று போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் நீங்கள் லக்கு ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி மேபி என்னோட வெற்றிக்கு கொஞ்சோண்டு ஒரு 5% or 10% லக் உதவி இருக்குமோ, நான் அதனால தான் ஜெயிச்சிருப்பணும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்னுமே மெனக்கெடுவீங்க, இன்னுமே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஒருவேளை இந்த லக் எனக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிற இந்த லக் நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் தோத்துடுவேனா அப்படின்னு சொல்லி இன்னுமே உங்களோட ஹார்ட் ஒர்க் அதிகமாகும். ஸோ யூ கேன் ஸ்டே லிட்டில் லாங்கர் இந்த கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா சேயிங் எனஃப், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆமாங்க, யார் ஒருத்தங்க போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இருக்கிறதையாச்சும் காப்பாற்றிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஆனால் எனஃப் அப்படின்னு நினைக்கிறதுல இன்னொரு செட்பேக்கும் இருக்குது. ஏன்னா அது நம்மளை பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்தாது. இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருப்போம். பட் ஆனால் நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும், எந்த விஷயம் போதும் எந்த விஷயம் போதாது. ஒன்றுமே இல்லாத ரிஸ்க் எடுக்கலாம். உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், உங்ககிட்ட ஒரு 30 லட்சம் இருக்குன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். உங்ககிட்ட 10 கோடி இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் நான் அந்த 10 கோடியுமே ரிஸ்க் வச்சு இன்னும் ஒரு மிகப்பெரிய பந்தயம் கட்ட போகிறோம், ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுக்க போகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா 10 கோடியே போதும் நீங்கள் வாழ்கிறதுக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ரிஸ்க் தேவையா? ஒருவேளை அந்த ரிஸ்க் எடுத்து அது எல்லாம் இருக்கிறதும் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மறுபடியும் ஜீரோக்கு வந்துடுவீங்க. அதனால நீங்கள் பண்ண போகிற விஷயம்
உண்மையாலுமே வர்த்தா, அது நீங்கள் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை நமக்கு இருக்கிறதே போதுமா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணியே ஆகணும். அது இந்த புக்கில் ரொம்பவே அழகாக ஒரு வரியில் சொல்லியிருக்காங்க. த ஹார்டஸ்ட் திங் இன் ஃபினான்ஷியல் டெசிஷன் இஸ் கெட்டிங் யுவர் கோல் போஸ்ட் ஸ்டாப் மூவிங். ஒரு டைமில் உங்களோட கனவுகளுக்கு ஒரு ஹால்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்குது, ஆனால் அது உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனுக்கு ஒரு 15 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு 15 கோடி வச்சுன்னா யாரும் உலகத்தோட பணக்காரனாக இருக்க முடியாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், 15 கோடி இருக்குது அப்படின்னா நான் எப்படியாச்சும் 16 கோடி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் ட்ரை பண்ணி இருக்கிற 10 கோடியும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ உங்களுடைய கோல் என்னன்றதை நீங்கள் செட் பண்ணி மற்றவங்க கூட அவ்வளோவா கம்பேர் பண்ணிக்காமல் நீங்கள் இருக்கணும். அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்கிறதே தப்புன்னு நான் சொல்ல வரல. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர் வி ஆர் அண்ட் வாட் வி ஹாவ் அப்படின்றது இந்த மெயின் ஃபேக்டர் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு. தேர்டாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நாளில் பண்ணால் நம்மளுக்கு சக்ஸஸ் வராது. ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நாள் பண்ணணுங்க. சேவ் பண்ணுறதே இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு மாத சம்பளம் மட்டும் சேவ் பண்ணால் உங்களால் பணக்காரனாக ஆகிட முடியுமா? உங்களோட மாத சம்பளம் எல்லாத்துலேயுமே ஒரு பர்சன்டேஜ், நான் இந்த மாதம் இவ்வளோ தான் செலவு பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதம் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேங்க் அக்கௌண்ட் பிரிச்சுக்கிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் தனி, அந்த அக்கௌண்ட்டை உங்களோட கூகுள் பே கூட கனெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் கூகுள் பே கூட கனெக்ட் பண்ணியிருக்க அந்த பேங்க்குக்கு நீங்கள் காசு வச்சுருக்க பேங்க்லேருந்து இந்த மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ மட்டும்தான் செலவு பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அந்த அமௌண்ட்டை மட்டும் அனுப்பிக்கிட்டு இந்த கூகுள் பேலேருந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த மெயின் அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் பண்ண மட்டும் சேவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு பிளான் நீங்கள் டிரைவ் பண்ணி வருஷ கணக்கில் நீங்கள் பண்ணணும். அது சக்ஸஸாக இருக்கலாம், ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பிளானாக இருக்கலாம், அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை லாங் பீரியட் ஆஃப் டைம் பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கான ஒரு டிசர்வ்டு சக்ஸஸ் ஆர் எல்ஸ் கால்குலேட்டிவ் சக்ஸஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. வாரன் பஃபே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் த வெரி ஃபேமஸ் இன்வெஸ்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. நீங்கள் இன்வெஸ்டிங் கற்றுக்கணும், இல்லைனா வந்து இன்வெஸ்டிங்கில் ஆர்வமாக இருக்கீங்க, ஸ்டாக்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவரோட பேர் தெரிஞ்சுக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் அவருடைய ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அந்த அடல்ட்ஹுட்லேருந்தே இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட 60 வயசு, அதாவது ஒரு இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார் இல்லையா. ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரனா ஆகலை. ஒரு நாளும் ஒரு வாட்டியும் அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவருடைய தப்புகள்லேருந்து லேர்ன் பண்ணி தான் அவர் பணக்காராக இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் மிகப்பெரிய முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட நெட் ஒர்த் வந்து $84.5 பில்லியன் சொல்கிறாங்க. அதில் $81 பில்லியன் கிட்ட அவரோட 50th பர்த்டேக்கு அப்புறம் தான் அவருக்கு அக்குமுலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அவரோட என்ன சொல்கிறது, அவரோட முக்காவாசி நெட் ஒர்த் அவரோட 50th பர்த்டேக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை அவரோட 49th பர்த்டேலேயே என்னடா இது இன்வெஸ்டிங்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகுது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்க முடியாது, இவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்திருக்க முடியாது. இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம வாரன் பஃபே பற்றி பேசிகிட்டே இருக்க மாட்டோம். ஸோ இஃப் யூ டூயிங் சம்திங், டூ இட் ஃபார் அ லாங் டைம். பிகாஸ் எஃபெக்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட எவ்வளோ நாள் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் முன்னாடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, கெட்டிங் வெல்த் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் வெல்த். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரொம்ப சீக்கிரமாக பணக்காராக இருப்பாங்க, ஆர்எல்ஸ் நம்ம அவங்க பணக்காராக இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்க அதே டைம்ல அவங்களோட சரிவுமே ஆரம்பிச்சு ரொம்ப சீக்கிரமே அவங்க ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. பிகாஸ் நிறைய பேரால் மணி ஹேண்டில் பண்ண தெரியாது. புகழ் எந்த அளவுக்கு சில பேரால் ஹேண்டில் பண்ண முடியாதோ அதே மாதிரி மணியும் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு டூல் தான். டக்குன்னு ஒருத்தரோட கையில் அது வரும்போது நிறைய பேருக்கு அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாது. நிறைய பேர் அது வேறு தப்பான விதத்தில் செலவு பண்ணி திருப்பியும் ஜீரோக்கு வந்து நின்றுவாங்க. எவன் ஒருத்தன் கையில் காசு வரும்போது அதை பிடிச்சி வைக்கணும்னா அவன் மட்டும்தாங்க பணக்காரனாக ஆக முடியும். இது நான் சொல்லலை, இந்த புக்கில் சைக்காலஜி ஆஃப் மணியில் அதோட ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சில பேர் பார்த்துருப்போம், நல்ல காசு இருக்கு ஆனால் செலவே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம செலவு பண்ணாததால் தான் அவங்ககிட்ட நல்ல காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எப்படி காசு இருக்கும்? தேவை இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணணும். அந்த தேவை இருக்கான்ற விஷயத்த 100 தடவைக்கு மேலே யோசித்து செலவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு மேக் வாங்குறீங்க, ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. ஒரு ஐஃபோன் நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்க, ஆனால் உங்களோட மாத சம்பளம் வந்து ஒரு 20,000 ரூபாய், ஒரு 25,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனோட மதிப்பு வந்து 60,000. உங்களுடைய 3 மாத சம்பளம் நீங்கள் சாப்பிடாம மொத்தமாக சேர்த்து வச்சதான் அந்த ஃபோனை வாங்க முடியும். அந்த 60,000 ரூபாய் ஃபோன், அதாவது நான் ஐஃபோனோட பேசிக் மாடல் சொல்கிறேன். 60,000 ஃபோன் உங்களுக்கு தேவையானா நீ எப்படி நான் எது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்றதை நீ முடிவு பண்ணுற அப்படின்ட்டு
நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் யோசிக்கணும் அதை. ஒரு 20,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் 60,000 அந்த ஃபோன் வச்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. ஆனால் ஆசை யார் ஒருத்தர் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த சேவிங்ஸ் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு வெல் பிளான்ட் இன்வெஸ்டர் ஆர் எல்ஸ் சேவராக இருக்க முடியும். அவங்க தான் ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த காசு யூஸ் ஆகும்னு எடுத்து வைக்கும்போது தான் உங்கள் ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் 60,000 கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கிடலாம். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபேமிலி எமர்ஜென்சி இதெல்லாம் நம்மளால் கால்குலேட்டே பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன ஆகும், நீங்கள் இஎம்ஐக்குன்னு ஒரு 3/4 காசு எடுத்து வைக்கும்போது உங்களோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்கே உங்களால் செலவு பண்ண முடியாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் இருந்து கடன் வாங்குவீங்க. அந்த நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்றதுனால உங்களோட சம்பளம் அடுத்த மாதமே ஏறிடுமா? கிடையவே கிடையாது. மறுபடியும் கடனை கட்டுறதுக்கு கடன் வாங்கி இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக கடன் மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா? ஸோ நீங்கள் கடனாலேயே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி தேவையில்லாத பொருளை ஒமிட் பண்ணாலே நீங்கள் பணக்காரங்களா ஆயிடலாம். அட்லீஸ்ட் கடன்காரனாகவாச்சும் ஆகாமல் இருக்கலாம். கடன், இஎம்ஐ, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய சம்பளத்துக்கு மீறி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆர்எல்ஸ் உங்களோட சம்பளத்தை ரொம்ப நெருக்கி பிடிக்கிற மாதிரி சில செலவுகள் வச்சுருக்கும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தான் வந்து முடியும் இல்லையா? நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் பல விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணோம் அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சில பேர் ஒரு 50,000 சம்பாதிப்பாங்க. 48,000 ஆர்எல்ஸ் ஒரு ஒரு 35 ஒரு 40,000 கிட்ட இஎம்ஐ வச்சுருப்பாங்க. ஒரு 10,000 மட்டும்தாங்க அவங்க வீட்டு வாடகை கிடகு போக அவங்க கிட்ட கண்டிப்பாக அந்த மாதத்தை ரன் பண்ணுறதுக்கே ஒரு 2,000 தாங்க செலவு காசு வச்சுருப்பாங்களே. அவ்வளோ இக்கிட்டா நீங்கள் வச்சுக்கிட்டு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசின்னு வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணால் பிரச்சனை வரலாம் இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம். ஏன்னா நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி வாயத்தை இருந்தாலே நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி. யாருக்கு எப்போ நடக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆனால் எது நடந்தாலும் உங்களை சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன டூல் தான் காசு. அந்த காசு நம்மக்கிட்ட வரும்போதே நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அதை செலவு பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் தேவையில்லாத விஷயத்தை இஎம்ஐயில் வாங்கி போட்டுக்காதீங்க. என்னடா அவன் கொடுத்தாலும் இஎம்ஐ நம்ம தான் கட்டி ஆகணும். ஒரு மாதம் ஸ்கிப் ஆனால் கூட அவன் விட மாட்டான், நமக்கு வட்டி போட்டுருவான். அதனால நமக்கு தேவையா, திருப்பி இந்த புக்கில் அதே தாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையான்னு பார்த்து வாங்குங்க. நான் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை, ஏசி இல்லைன்னா எவனோ வந்து ஏன் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏன் டிவி இல்லை, ஏன் ஏசி இல்லைன்னு கேட்க போகிறதில்ல. அப்படி யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது வேணால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்காக தேவையில்லாத நேரத்தில் ஆடம்பர செலவு பண்ணி உங்களை நீங்களே கஷ்டத்துக்கு உள்ளாக்காதீங்க. ஏன்னா பொருள் இல்லைன்னா யாரும் வந்து கேட்க போகிறது, ஆனால் கடன் கட்டலைன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க. ரொம்பவே நெருக்கடியான செலவுகளை வச்சுக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சேர்த்து வைக்கிறத பற்றி இல்லை, இது சம்பாதிக்கிறத பற்றி. நீங்கள் உண்மையாலுமே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் லிட்டில் மோர் எஃபர்ட் போட்டு தாங்க ஆகணும். கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு 15 மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா யூ வாண்ட் டு டூ பெட்டர் இன் லைஃப் இல்லையா? அதனால நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுதான் இந்த புக்லேயும் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா லக், ரிஸ்க்குன்னு 2 ஃபேக்டருமே எப்படி இருந்தாலும் இருக்க தான் போகுது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுனால அதை கொஞ்சமாச்சும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களோட கோல் டுவர்ட்ஸ் ஈஸியாக போகலாம் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் முக்கியம் அப்படி எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ரீல்ஸு, ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சமே வித்தியாசமாக என்ன சொல்கிறாங்கன்னா திங்க் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பெசிமிஸ்டிக் ஆர்எல்ஸ் உங்கள் பேக் ஆஃப் த மைண்டில் நீங்கள் தோற்றுருவீங்க, இல்லைனா இதெல்லாம் போயிடும், அப்படி இல்லைன்னா நீ என்றைக்குனா ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணுவேன் அப்படின்ற அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் விஷயத்தை சரியாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபியர் ஆர்எல்ஸ் இதை நான் தப்பாக பண்ணிவிடுவேன் அப்படின்ற அந்த பயம், இதை நான் சொதப்பிடுவேன் அப்படின்ற அந்த பயம், அப்படி இல்லைன்னா இது எப்போ வேணால் காணாமல் போயிடலாம் என்கிட்ட இருக்கிறது அப்படின்ற அந்த பயம் தான் உங்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கர் ஆகும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அது மேலே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவீங்க அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அந்த பெசிமிஸ்டிக் கேரக்டரும் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக்கிங் பேட் வந்து த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து
ஏன்னா அதில் வந்து வால்டர் ஒயிட் வந்து அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் தெரியல, அவ்வளோ ஞாபகம் ஒரு 47-50 கிட்ட இருக்கும்போது வரைக்குமே அவர் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக ரொம்ப நார்மல் லைஃப், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், கார்லாம் வாஷ் பண்ணிருப்பார். ஆனால் திடீர்னு அவருக்கு கேன்சர் வரப்போகுது, இன்னும் 2 வருஷம் தான் இன்னும் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஹேசன்பர்காக மாறி அப்படியே வந்து ஒரு கேங்ஸ்டராக ஆகிட்டு வேற மாதிரி ஆயிடுவார். அந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் ஒரு வேற மாதிரி சீரீஸுங்க. சேம் மை நேம் அப்படின்னு அந்த தலையை வந்து சொல்லும்போது அப்படியே சில்லறையெல்லாம் தெரிக்க விடுவோம் இல்லையா. அவரோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கு ரீசனே அவருக்கு கேன்சர் வந்ததுன்னா, அவருக்கு கேன்சரே வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு கடைசி வரைக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராகவே வாழ்ந்து இறந்து போயிருப்பார். ஒரு கேன்சர் வந்தது தான் ஹேசன்பர்க் நமக்கு கிடைச்சாரு. ஸோ அடுத்த நாள் நம்ம லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்மளோட எஃபர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஆரல்ஸ் அந்த ஒரு ஆப்போசிட் அந்த இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த புக்கில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது என்னென்னா, பி நைசர் அண்ட் லெஸ் ஃப்ளாஷி. லெஸ் ஃப்ளாஷினா என்னென்னா, ரொம்ப நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, உங்கள் ரோலெக்ஸ் வாட்ச் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ஒரு 15 லட்சம் இருக்குன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மேக் வாங்கலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு நிறைய காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கலாம். ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் அப்படின்னா அந்த கொஞ்சத்தை சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய நம்ம மற்றவங்ககிட்ட இம்ப்ரெஸ் பண்ணோம், இவன் என்ன பணக்காரன்னு நினைக்கிறோம், இவன் என்ன மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே நம்மளை மதிக்க போகிறதில்ல, யாருமே நம்மளை பற்றி யோசிக்க கூட போகிறதில்ல. நீங்கள் ஒரு பெரிய பாஷ் காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பாஷ் காரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நினைக்க போகிறது இல்லை. சும்மா 2 செகண்ட்ஸ் பார்ப்பான், செம்மடா பயங்கரம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நீங்கள் தான் வாழ்க்கை ஃபுல்லாக வட்டி கட்டிகிட்டு இருக்க போகிறீங்க. அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக செலவு பண்ணுறதை முதல்ல கம்மி பண்ணுங்கள். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணி சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் டெசிஷனில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயத்தில் தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். லைக் சிம்ப்ளி என்ன சொல்லணும்னா, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப பொருள் வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம 2 ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, தேவையே இல்லாமல் வந்து எவ்வளோ பொருள் இல்லையா, நம்ம நிறைய பொருள் வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ பேர் வந்து இஎம்ஐ நிறைய வச்சுருக்காங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ தான் வச்சுருப்பாங்க. வீட்டில் எல்லா பொருளுமே இருக்கும். அந்த இஎம்ஐ வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அப்படிக்கு ஒரு பதிலே இருக்காது அவங்களுக்கு. இல்லைங்க நாங்கள் பொருள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருள் வாங்குறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இந்த வீடு கட்டுறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா இன்னொரு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. பொருளை மட்டும் வாங்கி குமிச்சிக்கிறோம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கிறதே கிடையாது. அதை இவங்க ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம கண் கூட பார்க்குற சில விஷயத்துல தான் மட்டும்தான் நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். கண் கூட பார்க்காத இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கன்சிடரே பண்ணுறது இல்லை. ஆனால் டிவியோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ ஒரு 10 வருஷம் கூட அதுக்கப்புறம் தேஞ்சு போயிடும், திருப்பியும் புதுசு வாங்கணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 கட்டி வந்தீங்கன்னா கூட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு 15 லட்சம் இல்லை ஒரு 40 லட்சம் கட்டியிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 கோடியாக ஈல்டாக இருக்குங்க. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர் இஸ் வெரி 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 பிகர். சிம்ப்ளி டு புட், நீங்கள் உண்மையிலே பணக்கார ஆகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காலம் ஃபுல்லாக உழைச்சிட்டே இருந்த பணக்காரன் ஆகவே முடியாது, கூலியாகவே இருந்து செத்து போக வேண்டியது தான். ஸோ யூ ஷுட் லேர்ன் ஹவு டு மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட யுவர் மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூ. அப்போ மட்டும்தான் நம்ம கோட்டீஸ்வரனாக ஆக முடியும். அது எப்படி பண்ண முடியும்? எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாதா இல்லையா, ஆனால் எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் குவாலிட்டியாக எஃபெக்டிவாக கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யுவர் மணி கேன் ஒர்க் ஃபார் யூ ஈவன் வென் யூ ஆர் ஸ்லீப்பிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆர் எல்ஸ் அண்ட் ஐ ஓப்பனராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நிறைய பேர் இதை பற்றி ஆல்ரெடி யோசிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கை போய் கண்டிப்பாக படிங்க. நான் படித்த அந்த ஒரு அருமையான புக்கோட அந்த ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது மாதிரி நான் படித்த புக் ஆர் எல்ஸ் நான் படிக்கிற புக்கை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து நான் எந்த புக் பற்றி போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.